ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாப் சமையல் சேனலில் முக்லாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சப்பாத்தி, புலாவ், பிளெயின் ரைஸ், கீ ரைஸ் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் 10 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் பீஸ்லேயும் செய்யலாம். இப்போ இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 5 டீஸ்பூன் கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பேன் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிடலாம். கீ மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணிக்கிறலாம். இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறதுனால நல்ல ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வதங்கும் போது இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மூடி போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த வதங்கிட்டு இருக்க சிக்கனில் 2 பச்சை மிளகாவை நீளமாகவே கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பச்சை மிளகாவை வதக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 10 கேஷ்நட் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா அரைச்சிக்கிறலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கேஷ்நட்டை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம்மில் வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆனதும் எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீமியாக முகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.